போன அன்னபெல் பேய் பொம்மை, அடுத்தடுத்து நடக்கும் துயரச் சம்பவங்கள், வீதியில் உறைந்த உள்ளூர் மக்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். அமெரிக்க எழுத்தாளர் ஜான் குரைல் கடந்த 1915ஆம் ஆண்டு ராக்கடி ஆன் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்துடன் ராக்கடி ஆன் பொம்மை பொதுமக்களிடையே விளம்பரப்படுத்துறார். கந்தல் துணிகளால் செய்யப்பட்ட அந்த பொம்மை சிவப்பு நிற தலைமுடி, முக்கோண வடிவிலான மூக்கு, இந்த பட்டன்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது கண்களால் கொண்டிருந்தது. இந்த பொம்மை குழந்தைகளை மிகவும் கவர்ந்த நிலையில ராக்கடி ஆன் பொம்மையின் விற்பனை சூடுபிடித்தது. இந்த நிலையில் 1970களில் அன்னாபெல் என்ற பெயரிடப்பட்ட ராக்கடி ஆன் பொம்மை ஒன்று பிரபலமடைய தொடங்கியது. பேய் மற்றும் அமானுஷ்ய சம்பவங்கள் குறித்து ஆய்வு செய்து வந்த எட் மற்றும் லொரைன் பாரன் தம்பதி அந்த பொம்மையை ஒரு நர்சிங் மாணவியிடம் இருந்து பெற்றதாக, அந்த பொம்மைக்குள் அன்னாபெல் என்ற சிறுமியின் ஆவி இருப்பதாக கூறினார். பின்னர் அந்த பொம்மையை தங்களுடைய அமானுஷ்ய பொருட்களுக்கான அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பெட்டிக்குள் அவர்கள் வைத்திருந்தனர். இந்த பொம்மையை பற்றி அமானுஷ்ய கதைகள் மக்களிடையே வேகமாக பரவத் தொடங்கிய நிலையில் இதனை வைத்து ஹாலிவுட் திரையுலகில் அன்னாபெல், த கான்ஜிரிங் உள்ளிட்ட ஹரார் திரைப்படங்கள் வெளியாகி சக்கை போட்டுச்சுனே. இந்த படங்கள் வெற்றியை தந்ததுனால அனைத்து மொழிகளிலும் இந்த மாதிரி பேய் படங்கள் எடுக்கப்பட்டு வெற்றி பெற்றன. இந்த படங்களுக்கு இன்றும் உலகம் முழுவதும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. இந்த நிலையில் கனெக்டிகட் மாகாணத்தில் உள்ள வாரன்ஸ் அக்கல்ட் அருங்காட்சியகம் சார்பில் அன்னாபெல் பொம்மையை அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களுக்கு எடுத்து சென்று காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதன்படி சமீபத்தில் லூசியானா மாகாணத்தில் அன்னாபெல் பொம்மை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்துல தான் லூசியானாவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க நோட்டாவே ரிசார்ட்டில் மோசமா தீ விபத்து ஏற்பட்டது. இதனால சமூக வலைதளங்களில் பலர் அன்னாபெல் பேய் பொம்மையை லூசியானாவிற்கு கொண்டு வந்ததே இந்த தீ விபத்திற்கு காரணம் அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கருத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என அதிகாரிகள் தெரிவிக்கிற அளவுல அது பரவ தொடங்குச்சு. இந்த நிலையில அன்னாபெல் பொம்மை திடீரென மாயமாகிவிட்டதாக தகவல்கள் பரவ தொடங்கியது. இதனால லூதியானாவை சேர்ந்த உள்ளூர்வாசிகள் அச்சத்துல உறைஞ்சே போயிட்டாங்க. இந்த பொம்மை பேய், இது நம்மளை ஏதாவது பண்ணிடும், இது நிம்மதியா இருக்க கூடாது, ஏற்கனவே தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, இது அழிவை ஏற்படுத்தும், அந்த மாதிரி மக்கள் பயத்திலையும் பீதியிலையும் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. நிம்மதியா தூங்க கூட முடியவில்லை. பேய் பொம்மை எதற்காக எங்க நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க, சுற்றுலால அதை அழைச்சிட்டு போறீங்க, அந்த மாதிரி கருத்துக்களை பதிவிட தொடங்கிட்டாங்க. இதற்கிடையில அன்னாபெல் பொம்மை உண்மையிலேயே மாயமாகிவிட்டதா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் அமானுஷ்ய ஆய்வாளர் டான் ரிவேரா ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் அன்னாவின் பொம்மை அதை காட்டி, அன்னாவின் பொம்மை பத்திரமாக இருக்கிறாள், அவள் எங்கும் செல்லவில்லை, அவள் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி இல்லினாய்ஸ் மாகாணத்திற்கு வர இருக்கிறார், அவளை நேரில் காண டிக்கெட்களை முன்பதிவு செய்யுங்கள் என கூறியிருக்கிறார். இதன் மூலம் அன்னாபெல் பொம்மை காணாமல் போகவில்லை என்பது அந்த ஊர் மக்களுக்கு உறுதியாயிடுச்சு. அதனால நிம்மதியும் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் டிக்கெட் விற்பனை அதிகரிப்பதற்காக அன்னாபெல் பொம்மை காணாமல் போய்விட்டது என்ற வதந்திகள் பரப்பப்பட்டு வந்ததாகவும் சமூக வலைதளங்கள் கூறுகின்றன. அதில் சிலர் கருத்துக்களை
பதிவிடுகிறார்கள். இந்த மாதிரி அமானுஷ்யம், பேய் இதெல்லாம் நம்பும் மக்கள் இருக்கிற பட்சத்துல வியாபார நோக்குடன் அவங்க கையாளுறது தான் சற்று சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப மக்களுக்கு நிம்மதி என்னன்னா, அந்த பொம்மை காணாம போல பழையபடி அது அனைத்து ஊர்களிலும் காட்சிப்படுத்தப்படும். அதற்கு உண்டான டிக்கெட்கள் விற்கப்பட்டு வருகிறது. முன்பதிவு செய்பவர்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.